Hi everyone, welcome to Roja's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான பருப்பு சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சமையலுக்கு புதுசாக இருக்கவங்களும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு சூப்பரான பருப்பு சாதம் ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் இது கூட பூண்டும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 4 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காய்ந்த மிளகாய் 4 ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நைஸாக நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி கட் பண்ணது, அடுத்து 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது. நான் ஒரு குக்கரில் 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இது கூட 1 ஸ்பூனுக்கு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி கூட. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இது கூட 1 கப் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அரிசி எடுத்து 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். இது வந்து நார்மலான சாப்பாட்டு அரிசி தான். அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 கப் துவரம் பருப்பு, அதையும் 20 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 கப் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் துவரம் பருப்புக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக நான் இப்போ இதில் வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. ஸோ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 கை அளவுக்கு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தண்ணி நல்லா வற்றணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுப்போம். இப்போ நமக்கு தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றின பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம். விசில் போட வேணாம், மூடி வச்சா மட்டும் போதும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியானது தான் இது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பருப்பு சாதம் தான் இது. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் இந்த சுவையான பருப்பு சாதத்தை ரெடி பண்ணிடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் புளி குழம்பு இல்லைன்னா மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.